அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பதிக்கு நெய் வழங்கிய நிறுவனத்தில் தற்போது ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தற்போது ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பதிக்கு நெய் விநியோகித்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் தமிழக அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இங்கிருந்துதான் திருப்பதிக்கு நெய் அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த நிறுவனத்தில் அதிகாரிகள் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், எவ்வளவு அதிகாரிகள் அங்கு தற்போது ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க? முழு விவரம். வணக்கம் விக்னேஷ். தற்போது ஏஆர் ஃபுட் ஃபேக்டரி என்ற நிறுவனத்தின் வெளியே நாம் இருக்கிறோம். இந்த நிறுவனமானது ஜூன் ஜூலை மாதத்தில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு லட்டு இதுக்காக விநியோகம், அதாவது நெய் விநியோகம் செய்துள்ளது. குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களில் 16,000 லிட்டரு என 4 கண்டெய்னர் மூலம் திருப்பதிக்கு லட்டு செய்வதற்காக நெய் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தின் சார்பில் இன்று காலை தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்ததின்படி எங்களது நெய் அனுப்பிய நெய் அனைத்திலும் தரமான நெய்யாகவே நாங்கள் அனுப்பியதாகவும் எந்த ஒரு இதில் குறைபாடுகள் இல்லை எனவும், மேலும் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு அனுப்பப்பட்ட நெய்களின் தரம் குறித்து திருப்பதி தேவஸ்தானம் தங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளதாகவும், அதேபோல் திருப்பதி தேவஸ்தானம் அளித்தது போல் தமிழ்நாடு அரசு FSSI எனப்படும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் இங்கு தரம் பார்த்து எங்களது தரம் குறித்து சரியான தீர்வை கொடுத்துள்ளனர். எனவே எங்களது நிறுவனத்தில் எந்த ஒரு கலப்பும் இல்லை என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த நிறுவனத்தை ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை சேர்ந்த செயற்பொறியாளர் அனிதா அவர்கள் தற்போது இந்த நிறுவனத்தின் உள்ளே சென்றுள்ளார். அவரிடம் கேட்டபோது தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக இங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், மேலும் இந்த ஆய்வு முடிந்த பிறவே தகவல் தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த ஏஆர் நிறுவனமானது தங்களுக்கு மேல் வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. ஆனால் தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக அதிகாரி அனிதா உள்ளே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விக்னேஷ், திருப்பதிக்கு நெய் வழங்கிய நிறுவனத்தில் தற்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காளிராஜன்.